மத்தேயு 17:22-23 அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்து எழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். இங்கே ஒரு நடக்க போற விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலையும் சொல்றாரு. பாடு மரணத்தை மட்டும் சொல்லலாம், பரவாயில்ல. 3ஆவது நாள் உயிர்த்து எழுந்துருவேன், 3 நாள் தான் பாடு, 3 நாள் தான் மரணத்துக்குள்ள நான் இருப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழும்பிடுவேன் அப்படின்னு நடக்க போறத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் உயிரோடு எழும்பிடுவாரு, 3 நாள் தானே, பரவாயில்ல, 3 நாள் பாடு தானே, 3 நாள் தானே ஆண்டவரை பிரிஞ்சிருக்கணும், 3ஆவது நாள் உயிரோடு எழும்பிடுவாரு என்று அவர்கள் நிம்மதி அடையவில்லை, துக்கமடைந்தார்கள் என்றுதான் அந்த பகுதி முடிகிறது. அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். சாதாரண துக்கம் இல்லை, மிகுந்த துக்கமடைந்தார்கள். இந்த வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், இவைகளை பற்றி எப்போதுமே எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யம், ஒரு ஆர்வ கோளாறு இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், நடக்க போகிறத தெரிஞ்சுக்கணும். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள். எதுக்கு நான் சொல்லுவேன், நீ ஒரு ஜெப குறிப்பு சொல்லு, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஏதாவது எனக்கு வெளிப்படுத்தினா உனக்கு சொல்கிறேன், அப்படி தான் நான் சொல்லுவேன். சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், நீ ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கன்னு சில நேரங்களில் கிறிஸ்துவ அல்லாதவர்கள் கேட்பாங்க. அப்படி என்கிட்ட அவங்க விவரம் தெரியாதவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு சில நேரங்களிலே நான் சொல்வது உண்டு, கர்த்தர் எனக்கு காண்பித்தால் நான் சொல்வது உண்டு. ஆனால் விசுவாசிகள், இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரர்களே கூட எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், எனக்கு நடக்க போகிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஆனால் ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள நாம் விரும்பக்கூடாது. ஏன்னா அதில் துக்கமான விஷயங்களும் உண்டு. ஆண்டவராக தான் சொன்னார், எனக்கு பாடு உண்டு, மரணம் உண்டு, நான் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு ஆண்டவராக தான் சொன்னார். அவர்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? மிகுந்த துக்கம். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை 2 ராஜாக்கள் 8:11 பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். எலிசா போய் ஒரு வேறு நாட்டுக்காரன், அவன் வேறு நாட்டினுடைய ஒரு மந்திரி, அவனை பார்த்து அழுகுறான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான். இது ஆசகேல்னு ஒரு அதிகாரி அல்லது ஒரு மந்திரி, அவன் சீரியா நாட்டுக்காரன். சீரியா ராஜா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். அவன் இந்த ஆசகேலை எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்பி, நான் பிழைப்பேனா மாட்டேனான்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான். அவன் கேட்டதுக்கு பதில் சொன்னது மட்டும் இல்லை, இந்த ஆசகேலை பார்த்து சலித்து போக மட்டும், இந்த ஆசகேலுக்கு சலிச்சு போச்சு, அவனை நோக்கி கொண்டே அழுதான். உடனே ஆசகேல் கேட்டான், என் ஆண்டவன் அழுகிறது என்ன? அதுக்கு அவன் சொல்றான் 12ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோட மோதி அவர்களை கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். 13 அப்போது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவா என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். ராஜாவுக்கு உதவியாளன், ஒரு மந்திரி அல்லது ஒரு அதிகாரி, அவன் ராஜாவாக போகிறான், அடுத்த ராஜாவாக போகிறான். இப்போ இருக்கிற ராஜா இறந்து போயிடுவான், சீரியா ராஜா ஆயிடுவான். இஸ்ரவேலை தாக்கி இஸ்ரவேலுக்கு தீங்கு செய்வான் என்று கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார்.
அந்த வெளிப்பாடை அறிந்து அழுகுறான். அதாவது சலித்து போக மட்டும் ரொம்ப நேரம் அழுகுறான். அதனால வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்களை எல்லாரும் கிட்டத்தட்ட அநேகர் விரும்புகிறார்கள். எல்லாமே சந்தோஷமான வெளிப்பாடுகள் கிடையாது. எல்லாமே சந்தோஷமான தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. அது சில நேரங்களில் துக்கத்தை உண்டாக்குகிற தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் நிச்சயமாக வரும். அது புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. புதிய ஏற்பாட்டில் முழு நேர தீர்க்கதரிசி அகபு மட்டும்தான் அப்போஸ்தலர்ல. அவர் 2 தீர்க்க தரிசனங்கள் சொன்னதாக அப்போஸ்தலர் பதிவு செய்கிறது. 1, உலகம் முழுவதும் பஞ்சம் வரும்னு சொன்னா. 2, பவுலை யூதர்கள் கைது செய்து ரோமர்கள் கையில ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னான். 2மே பாசிட்டிவான தீர்க்க தரிசனம் இல்லை. 2மே சந்தோஷத்தை கொடுக்கிற வெளிப்பாடு அல்ல. அதனால தான் ஆண்டவர் எல்லாருக்கும் வெளிப்பாடுகள் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சிலரால துக்கத்தை தாங்க முடியாது, சிலரால அதை ஜீரணிக்க முடியாது. அதனால ஆண்டவர் சிலருக்கு அவர் வெளிப்படுத்துவார். கொஞ்சம் நிலைமறைவு காய் மறைவா ஓமானமா சொல்லுவார், முழுதும் சொல்ல மாட்டார். அதனால இந்த வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், அந்த மண்டலத்தில் அதற்குள்ளே இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. அது இந்த மாதிரி துக்கத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்களை ஏதோ ஆர்வ கோளாறுக்குரிய விஷயமாக கருதாமல் அதை ஒரு சீரியஸான விஷயமாக கருதுவோம். ஆமென்.